வணக்கம். அன்பழகன், தலைவர், அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம். கடந்த டிசம்பர் 30 அன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் மக்களின் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது. அதன் பின்பு ஜனவரி 24ஆம் தேதி அன்று போக்குவரத்து துறையால் ஆம்னி பேருந்துகள் சென்னை நகரத்துக்குள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களும் பயணிகளும் மிகவும் பாதிக்கப்பட்டோம். கிட்டத்தட்ட 50% ஆம்னி பேருந்துகள் தான் இயக்கிட்டு இருந்தான். 50% இயக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தான். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி சென்னை நகரத்துக்குள் ஆம்னி பேருந்துகள் வருவதற்கான அனுமதிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தோம். அந்த வழக்கில் இன்று மாண்புமிகு நீதிபதி அவர்கள் சென்னை நகரத்திற்குள் ஆம்னி பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையம் தவிர்த்து கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகில் உள்ள டிராவல்ஸ் அலுவலகங்கள் மற்றும் போரூர் டோல்கேட், சூரப்பேட் டோல்கேட் ஆகிய இடங்களில் பயணிகளை ஏற்ற இறக்க எந்த தடையும் இல்லை என்று ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஆகையால் ஆம்னி பேருந்துகள் இன்றிலிருந்து அந்த மேற்கூடிய இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்கி செல்லும். இதை நாங்கள் வரவேற்கிறோம். இதை கண்டிப்பா இதை முதல்ல பயணிகளை வரவேற்பாங்க. உங்களுக்கு தெரியும், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இங்கிருந்து பயணிகள் போகும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். அதனால பயணிகள் இதை வரவேற்கிறாங்க. ஆம்னி பேருந்து உரிமையாளர்களும் வரவேற்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 50% பேருந்துகளும் இயக்கப்படாமல் இருந்துச்சு. இப்போ அது இயக்கப்படும் பிரச்சனை இருக்காதுன்னு எதிர்பார்க்கிறோம். இது நாங்கள் அரசு எதிர்த்து செயல்பட்டது மாதிரி சில இது பண்ணி நாங்கள் எதிர்த்து செயல்படல. இது எங்க வாழ்வாதாரம், வேற வழியின்றி இந்த உத்தரவை பெற்றிருக்கோம். ஆமாம் சார். கோயம்பேடு அருகிலுள்ள டிராவல்ஸ் அலுவலகங்கள், போரூர் டோல்கேட்டு மற்றும் சூரப்பேட் டோல்கேட்டு, அப்புறம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் நாங்கள் முழுவதும் பயன்படுத்தி அரசுக்கு ஆதரவு தெரிவிப்போம்.